வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளுடைய ரேசி கலிகிராஃபி சேனலில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எதுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு எழுதுறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டும் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் இன்றைக்கி பாருங்களேன், நம்ம ஒரு 5 வகையான கேபிட்டல் நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். இது நார்மலான நம்ம போடுற இது ரொம்ப நார்மலான எப்பயும் போடுறது தான். அதுக்கு அடுத்து இப்படி ஒரு போடலாம் நம்ம. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு நம்ம போடலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு போடலாம் நம்ம. ஃபைனலாக ஒரு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 வகையான நம்ம போடலாம். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏவை பயன்படுத்தி எப்படி வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ்திரேலியா, இது ஒரு வகையான இப்போ நம்ம ஒரு 5 நாடுகளோட பேரை 5 விதமாக நம்ம ஏவை பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம். நம்ம அடுத்து பாருங்களேன். ஆர்மீனியா, இதுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதுகிறப்போ ஒரே மாதிரி எழுதாமல் மாற்றி எழுதுகிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளோட எழுத்துக்கே ஒரு தனி ஒரு செண்டாயிரம் நம்மளோட எழுத்து. அடுத்து பாருங்கள். ஒரு வகையான அடுத்து நமக்கே அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நம்மளுடைய எழுத்துல ஒவ்வொரு லெட்டரும் நம்ம ஒவ்வொரு வேர்டுமே வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நமக்கு அந்த எழுதுறதுல நம்ம எழுத்து மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தூண்டும். இந்த மாதிரிலாம் எழுதுகிறப்ப நம்ம அடுத்த கடைசியாக வரையே பாருங்கள். அவ்வளோதான், ஆப்கானிஸ்தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் எழுதுனது எனக்கு தெரிஞ்சது நான் எழுதியிருக்கேன். இது மாதிரி உங்களுடைய சிந்தனைகளில் ரொம்ப அதிகமாகவே இது மாதிரி எழுத்துக்களை உருவாக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி பதிவுகள் இடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை இன்னும் வேறு மாதிரி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா கூட அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
குறிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த வீடியோ சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த வீடியோவோட ஆக சிறந்த வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும்.